ஹலோ கைஸ், இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ரியல் டைமாக சைட்டில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த செஷன். ஒரு லாங் டைமுக்கு முதல்ல, அதாவது எங்களோட சைடில் வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த இடத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இதில் என்ன விஷயம் சொன்னால், மந்த்லி பேமெண்ட் அப்ளிகேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முதல் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு சைட் விசிட் ஒன்று நம்ம கட்டாயம் பண்ணணும். அதாவது ரிலவெண்ட் ட்ரோவிங்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சைட் விசிட் ஒன்று கட்டாயம் பண்ணணும். பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ அதுக்கு முதல் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்ஸ் மாட்டு நம்மளோட இந்த ட்ரோவிங்கை கொடுத்து அவங்கள்டையும் வந்து மார்க் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம எஸ் அ சைட் பேஸ்ட் குவான்டிட்டி சர்வேயர்ஸ் அவங்க வந்து கட்டாயம் வந்து விசிட் பண்ணணும் சைட்டில் வந்து ப்ரோக்ரஸை நம்ம எடுத்துக்கொள்கிறதுக்கு. அப்போ நாங்கள் வந்து எங்களோட டீம் உண்டு நாங்கள் சைட்டுக்கு போய் அந்த ப்ரோக்ரஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணி கொண்டு இருக்கிற டைமில் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் வந்து என்னென்னு சொன்னால் சப்ஸ்ட்ரக்சர், அதாவது நமக்கு தெரியும் சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற டைமில் கிரவுண்டு கீழே வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து நடந்து கொண்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து 3 பேஸ்மெண்ட், அதே போல் வந்து 3 பேஸ்மெண்ட் சொல்லக்குள்ள வந்து பேஸ்மெண்ட் 1, 2, 3, அது போல் அதுக்கு மேலே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது பேஸ்மெண்ட் சொல்லக்குள்ள வந்து 3 பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து இப்படிப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வாட்டரை வந்து வெளியேற்றுறதுக்காக வேண்டி வந்து இப்படிப்பட்ட பைப்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ட்ரெஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இதில் பேர் வந்து ட்ரெஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இதுக்கு மேலே வந்து இம்போர்ட்டட் சோயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் ப்ரொஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதே போல் வந்து ட்ரோவிங்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த பைப்பில், அதாவது ட்ரெஞ்சுக்குள்ளே இருக்கிற பைப்புக்கு நம்ம வந்து அதாவது ஃபில் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால் இம்போர்ட்டட் சோயில் என்று சொல்லி அந்த சோயிலில் ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குது. பட் ரியல் டைமாக என்ன நடந்துருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இந்த ட்ரெஞ்சுக்குள்ளே வந்து இப்படி கான்க்ரீட் போட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் வந்து கம்ப்ளீஷன் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ட்ரோவிங், அதே போல் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம அந்த இடத்த பார்க்குற டைமில் வந்து ஒரு ஹியூஜ் ஒரு கன்ஃபியூஷன் வந்து, அப்போ என்ன இந்த ட்ரோவிங்கில் வந்து இம்போர்ட்டட் சோயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கு, பட் வந்து ரியல் டைம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்து யாரை மீட் பண்ணணும்னு சொன்னால், ஃபெஸ்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் கண்ட்ரோலரை வந்து மீட் பண்ணி கேட்ட ஃபெஸ்ட் கொஷின் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ட்ரெஞ்சர்ஸுக்கு வந்து இந்த இம்போர்ட்டட் சோயில் இல்லாமல், அதாவது கான்க்ரீட் வந்து காஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான சைட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், நமக்கு தெரியும் அந்த வேரியேஷன் வந்து சைட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளால தான் வரும். அப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் கண்ட்ரோலர்கிட்ட வந்து கேட்ட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொன்னால், இப்படிப்பட்ட ஏதாவது சைட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ரிசீவ் பண்ணினோமா இந்த ரீசன்ட் பீரியடில் வந்துன்னு சொல்லி. அப்படி நம்ம கேட்ட டைமில் வந்து இப்போ டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் இனி அவர் வந்து அவர் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறது அனலைஸ் பண்ணி அவர் சொன்ன ஆன்சர் வந்து என்ன சொன்னால், இல்லை அப்படி ஒரு சைட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கல என்று சொல்லி. ரைட், இதுக்கு பிறகு வந்து என்ன நடந்துச்சு சொன்னால், அப்போ இதேன் போட்டாங்க இந்த கான்க்ரீட்னு சொல்லி அதை இன்னும் நம்ம தேடுறதுக்காக வேண்டி நாங்கள் யாரை ரீச் பண்ணணும்னு சொன்னால், அதாவது இந்த சிவில் இன்ஜினியர், அதே போல் அந்த போர்ஷனுக்கு அதாவது அதுக்குண்டு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மெயினாக வந்து அந்த சைட் ஒர்க் ஆப்ரேஷனை வந்து லீட் பண்ணுவாங்க. ப்ரொஜெக்ட் மேனேஜர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஓவராலான எல்லா விஷயத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணுவார். பட் இந்த ரியல் டைமாக வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இது இந்த கான்க்ரீட், அதாவது டெக்னிக்கலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ரோக்ரஸை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க. ரைட், இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஓகே இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையை வந்து இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்போ ஏன் வந்து நம்ம இந்த இம்போர்ட்டட் சோயில் போடாமல் வந்து இந்த இடத்த கான்க்ரீட் பண்ணியிருக்கோம். கான்க்ரீட் போகிறதால வந்து என்ன சொன்னால், மணி வந்து எடிஷனலாக வந்து நமக்கு கோஸ்ட், அது வந்து எடிஷனல் கோஸ்ட். இது வந்து இம்போர்ட்டட் சோயிலில் வந்து அந்த ரேட்டோட கூட ஒப்பிடக்குள்ள வந்து இது வந்து ஒரு எடிஷனல் கோஸ்ட். பட் ரியல் டைமாக வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், சைடில் வந்து இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், கிரவுண்ட்லேருந்து 3 பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இந்த ட்ரெஞ்சுக்குள்ளே இந்த பைப் வந்து போகுது. கட்டும் டெப்த்தான ஒரு அண்டர் ஒர்க். ஓகே, ஸோ இதில் வந்து இம்போர்ட்டட் சோயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து ப்ராப்பரான கம்பேக்டட்னு சொல்கிற டைமில் அதை வந்து நம்ம வைப்ரேஷன் மெஷினை வச்சு நம்ம ஒரு 3 லேயராக வந்து கம்பேக்ஷன் பண்ணி ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து இந்த ஒர்க்கில் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கன்சல்டன்ட்லேருந்து கிடைக்கும். ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவ் ஆகும்.
ரைட். அப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஒர்க்கை வந்து எக்ஸலரேட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்போ இம்போர்ட்டர் சோயில் வந்து அதை நம்ம எடுத்து கம்பெக்ஷன் பண்ணி மற்ற இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் எடுக்குங்கிறத ஒர்க்கை வந்து குயிக்காக முடிச்சுட்டு அடுத்த கான்க்ரீட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அதாவது ஃபுல்லாக வந்து இதை வந்து ஸ்க்ரேட் கான்க்ரீட்டால் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரேட் கான்க்ரீட். ஓகே, அப்போ இதுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கட்டாயம் விளங்கணும் இந்த இடத்த. அதாவது நம்ம ஒரு குவான்டிட்டி சர்வேரை நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்மளோட சைடில் வந்து நம்மளோட மெயின் கன்சர்ன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஓகே மணியை வந்து நம்ம சேவ் பண்ணணும், மணி ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்ம ஹை லெவல் ஃபோக்கஸ் இருப்போம். பட் த ரியல் டைம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் அவங்களோட மெயினான ஒரு இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன் டைம் ப்ராஜெக்ட் டெலிவரி. அந்த மணியை பற்றி கொஞ்சம் அந்த நம்ம ஒப்படக்குள்ள வந்து கன்சர்ன் வந்து இப்போயும் வந்து குறைவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் ப்ரோக்ரஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆகணும், அதே போல் வந்து ஒன் டைமுக்கு வந்து ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவளோட மைண்டில் மெயினாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் அட்வைஸ் படி அதாவது கன்சல்டன்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொன்னால் இந்த இம்போர்ட்டட் சோயிலில் விட நாங்கள் வந்து ஸ்க்ரீட் கான்க்ரீட்டே நாங்கள் போட்டு இதை வந்து இந்த போர்ஷனை வந்து பர்ஃபெக்டாக வந்து நாங்கள் கம்ப்ளீஷன் பண்ணவான்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் ரெக்வஸ்ட் வந்து எரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் கன்சல்டன்ட் அதாவது இவங்க ரெக்வஸ்ட் எப்படின்னு சொன்னால் வித்தவுட் எனி அடிஷனல் மணி இல்லாமல் நாங்கள் அந்த ஒர்க்கை வந்து ஸ்கிரிப்ட் கான்க்ரீட் ஃபிக்ஸ் பண்ணான்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து டிசிஷன் மேக் பண்ணி கன்சல்டன்ட் வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கன்சல்டன்ட் ரிவ்யூ பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஓகே அடிஷனல் மணி இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்றதுனா வி அக்செப்டட்னு சொல்லி அந்த அக்செப்டடான அந்த நோட்டீஸையும் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கன்வர்சேஷன் வந்து இந்த ட்ரெஞ்சுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணின இந்த ட்ரெஞ்சுக்குள்ளே வந்து ஸ்க்ரீட் கான்க்ரீட்டால் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சினாரியோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னால் இந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம எடிஷனில் வந்து நம்ம மணி வந்து கிளைம் பண்ண இயலாது. பிகாஸ் இது வந்து அந்த சைடில் இருக்கிற பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸோ ப்ராஜெக்ட் டிரெக்டர்ஸில் வந்து அவங்களோட ஒரு அந்த ப்ராஜெக்டை அந்த வேகத்தை வந்து கூட்டுறதுக்காக வேண்டி எக்ஸலரேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சில டிசிஷன் மேக்கிங் செய்வாங்க. பட் இப்போ வந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணி இது என்ன ரியலாக நடந்ததுன்னு சொல்லி நம்ம இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நமக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்டில் என்ன அதாவது இதுக்கு வந்து ஒரு எடிஷனல் கோர்ஸ் நாங்கள் கிளைம் பண்ண போகிறோம்னு சொல்லி தேவையில்லாமல் நம்ம கன்சல்டன்ட் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறது வந்து தட் இஸ் அ ராங் ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு அன்யூஷுவலான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சைட்டில் வந்து நம்ம பார்க்குற டைமில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது இது ரிலேட்டடான ஏதாவது கான்ட்ராக்சுவல் கரஸ்பாண்டன்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி நம்மளோட டாக்குமெண்ட் கண்ட்ரோலர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுற அவர் அதை மீறி இல்லை அவருக்கு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலான்னு சொன்னால் அந்த சைட் ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல்கிட்ட வந்து நம்ம அந்த டிஸ்கஷனோட பண்ணிவிட்டு இனி அவங்க மூலமாகவும் உண்டும் நம்மளுக்கு அந்த ஒரு ஆன்சர் ஒன்று இல்லைன்னு சொன்னால் நம்ம டிரெக்டாக வந்து கன்சல்டனுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம இவங்களோட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம ஒரு சில ஒர்க்குகளை வந்து நம்ம சைடில் வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது ரியல் டைமை வந்து ரோமிங்கில் இருக்கிற மாதிரியே ஒரு சில ஒர்க் வந்து சைடில் இருக்காது. பட் அதுக்கு வந்து நம்ம எடிஷனலாகவும் வந்து மணி கிளைம் பண்ண இயலாது. அது வந்து என்னென்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டிசிஷன் அண்ட் அதர் திங்ஸ். ஆல்ரைட் கே. ஸோ இந்த செஷனில் வந்து வெரி இம்பார்ட்டண்டான இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கு பிரயோஜனமாக பிடிச்சிருக்கும்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வந்து நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட கோர்சஸ் சம்மந்தமான இந்த டீட்டெயிலையும் வந்து உங்களோட நீட்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவல் நாலேஜை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த செஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணுவோம்.